இன்றைக்கு வீடியோவில் மல்டிமீட்டரை பற்றி பார்ப்போம். மல்டிமீட்டரில் முதல்ல இந்த ஸ்லைடை நான் காட்டுறதுக்கு காரணம், இது வந்து 80-81 நான் படிக்கும்போது வாங்கின மீட்ரு. இன்னைக்கு வரையிலும் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அதை வச்சு தான் இப்போ டெமோ காட்ட போகிறேன். அது இல்லாமல் டிஜிட்டல் மீட்டரும் இருக்குது. அடுத்து அன்னைக்கு இந்த மீட்டரில் இருந்த வசதி இப்போ வர மீட்டரில் வருதான்றது சந்தேகம். இங்கே பாருங்கள், சி மைக்ரோ ஃபேரட்னு போட்டிருக்கு. அப்போது கெப்பாசிட்டன்ஸ் மெஷர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், எல் ஹென்ரி போட்டிருக்கு. ஸோ இண்டக்டன்ஸ் மெஷர் பண்ணலாம். இதுக்கெல்லாம் தனி ப்ரொசீஜர் இருக்குது, அது தனியாக பார்ப்போம். அடுத்து இன்னைக்கு கிடைக்கிற மல்டிமீட்டர் என்னென்ன டைப்பு, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்குதுன்னு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது டிஜிட்டல் மல்டிமீட்டர் டைல் டைப்பு, 295 ருபீஸு. இது அரவுண்ட் 800 ருபீஸ், 800, 3200. ஃப்ளூக் எப்படி நான் அங்கே சான்வா சொன்னேன், முன்னாடி பயன்படுத்தின இந்த மீட்டர் வந்து சான்வா மீட்டர், சான்வா இந்தியா. இது ஜப்பான் கம்பெனி, இந்தியா வந்து கொலாபரேஷன்லாம் பண்ணிச்சு. இதெல்லாம் இப்போ கிடைக்கிற நம்ம லோக்கல் மீட்டர்ஸு. இது ஹெச்டிசி அதே மாதிரி மீட்டர். இது ஃப்ளூக்குன்றது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இந்த மீட்ரு. இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சு 3200. அடுத்து இங்கே பாருங்கள், இது மோடு, ஏசி வோல்ட் மோடு, டிசி வோல்ட் மோடு, மில்லி வோல்ட் ஏசி, ஓம்ஸு, கெப்பாசிட்டன்ஸு, ஃப்ரீக்வன்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. பட் அதில் ரேஞ்சு கொடுக்கல பாருங்கள், ஆட்டோ ரேஞ்ச். நீங்கள் 10 வோல்ட் மெஷர் பண்ணிங்கன்னா அக்யூரேசிக்காக அது அப்படியே ஸ்லைட் ஆகிக்கும். 1000 வோல்ட் போகிறீங்க, 2000 வோல்ட் போகிறீங்கனாலும் ரேஞ்சு மாறிக்கும். அதனால ஆட்டோ ரேஞ்சுன்னு பேர். இது டயல் டைப் ஆட்டோ ரேஞ்ச். இது டயல் டைப்பு, ரேஞ்சு ஆட்டோ ரேஞ்சு கிடையாது. ரேஞ்சை மாற்றி வச்சிட்டோம்னா போயிடும். இப்போ 10 வோல்ட் ரேஞ்சில் வச்சுட்டு நம்ம 1000 வோல்ட் அளந்தோம்னா மீட்டர் போயிடும். பட் இது அப்படி இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இது சான்வா ஜப்பான், 5000 ருபீஸு. இது சான்வா தான் டிஜிட்டல், 4000 ருபீஸ். இது சான்வா அனலாக இருந்தாலுமே பாருங்கள் ரேட்டு 8000 ருபீஸ்க்கு இருக்குது. இது ரேட்டை பாருங்கள், ஃப்ளூக் 82,500 ரூபா. ஆரம்ப காலத்தில் அனலாக் மல்டிமீட்டர் தான் அதிக பயன்பாட்டில் இருந்தது. அனலாக், உதாரணத்துக்கு இது ஒரு அனலாக் மல்டிமீட்டர், இது ஒரு அனலாக் மல்டிமீட்டர், இது டிஜிட்டல் மல்டிமீட்டர்னு சொல்லுவோம். இப்போ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனலாக் மல்டிமீட்டர் வந்து பிளக் டைப்பு, அதாவது பிளக் பண்ணுறோம் ஒவ்வொரு இடத்துலையும். இதை என்ன பண்ணுறோம், டயல் பண்ணுறோம் இல்லையா, அதனால இதை டயல் டைப்புன்னு சொல்கிறோம். இதில் என்னென்ன மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம்ஸ் மெஷர் பண்ணலாம். இது வந்து மேக்சிமம் 10 கிலோ ஓம் மெஷர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு ஓம் ஸ்கேலு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் 10-20 வந்துடும், 10K முடியும். அதே சமயத்தில் இது நான் லீனியர் ஸ்கேல். அடுத்து 1 மெக் வரையிலும் இங்கே மெஷர் பண்ணலாம். இது வந்து டிசி கரண்ட் மெஷர் பண்றது, 0.25 மில்லி ஆம்பியர், 10 மில்லி ஆம்பியர், 250 மில்லி ஆம்பியர் வரையிலும் இங்கே மெஷர் பண்ணலாம். இது வந்து டிசி வோல்ட்டு, 10 வோல்ட் மேக்ஸிமம், 50 வோல்ட் மேக்ஸிமம், 250 வோல்ட் மேக்ஸிமம், 1000 வோல்ட் மேக்ஸிமம். இது எந்த ஸ்கேலில் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 250ங்கிறப்போ இந்த இதில் பார்க்கணும், 250ல் முடியறதில்ல. அதே மாதிரி இங்கே 50ங்கிறப்போ 50ல் முடியறதுல பார்க்கணும், 10ன்றப்போ 10 ஸ்கேலில் பார்க்கலாம். ஆனால் 1000ங்கிறதுக்கு எதில் பார்க்க முடியும், திரும்ப 10ல் தான் வைக்கணும். இது 1000 வச்சுக்கணும். அப்போ இது 900, இது வந்து 800 அப்படி வரணும். அதே மாதிரி ஏசி வோல்ட் மெஷர் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், இதுல எல்லாம் ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லையா, கரெக்டா ஜீரோ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஜீரோ இருக்கா, இப்ப இந்த நீடில் ஜீரோல இருக்கா இல்லைன்னா என்ன பண்ணணும், இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி இது ஜீரோ பண்ணணும். இது எப்படி ஜீரோ பண்ணலாம், இப்ப ஜீரோ இல்லாம இருக்கு, இங்க பாருங்க ஜீரோ இல்ல. இப்ப இதை யூஸ் பண்ணி ஜீரோ ஆக்கிட்டோம், சரியா. அப்போ இது ஆம்பியர் வோல்ட் மெஷர் பண்றதுக்கு ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட். ஓம்ஸ் மெஷர் பண்றப்ப என்ன செய்யணும், ஓம்ஸ் மெஷர்மெண்ட்டுக்கு இங்க 10K ஓமுக்கு தனியா, 1 மெக் ஓமுக்கு தனியா இதை வந்து ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்.
இப்போ இந்த டெஸ்ட் ப்ராட், இதை வந்து டெஸ்ட் ப்ராட் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது டெஸ்ட் லீடுன்னு சொல்றோம். இந்த டெஸ்ட் லீடை ஷார்ட் பண்ணிக்கங்க. ஷார்ட் பண்ணிட்டு இங்க 0 இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா என்ன செய்யணும், இந்த 0 அட்ஜஸ்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி 0 ஆயிடுச்சா? அப்போ ஓம்ஸ் மெஷர் பண்றப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணி 0 பண்ணணும். இப்போ 10Kல 0 பண்ணிட்டீங்க, ஆனா 1 மெக்குக்கு அது 0வா இருக்குமா? இல்ல பாருங்க, திரும்ப 1 மெக்குக்கு ஒன்ஸ் அகைன் 0 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரியா? இதுக்கு கீழே இப்போ இந்த மீட்டர்ல டயல பாத்தீங்கன்னா தெரியும், மேல ஓம்ஸ், அடுத்து டிசி ஏசி வோல்ட், இங்க ரெட் கலர்ல சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்கன்னு செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணலாம் சில ப்ரொசீஜரை பயன்படுத்தி. அது தனியா வேற ஒரு வீடியோல பார்ப்போம். சோ இது மல்டிமீட்டர், அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், ஓம் மீட்டர் என்றாலும் இதுலயும் கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ், ஃப்ரீக்வன்சி எல்லாம் மெஷர் பண்ண முடியும். சரியா? அடுத்து இந்த மீட்டரை பத்தி பார்ப்போம். இந்த மீட்டர்ல இது காமன், இங்க இது காமன், இங்க இந்த இது காமன். அடுத்து இது வந்து வோல்ட், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ற பிளக். இப்ப நீங்க ஓம்ஸ் மெஷர் பண்ணணும் அப்படின்னா எங்க வச்சுக்கணும், இங்க வச்சிடணும். இன்ட்டு ஆர் இன்ட்டு 1 இருக்கு. அப்போ இங்க என்ன ரீடிங் காட்டுதோ இன்ட்டு 1 மல்டிபிள் 10. இது வந்து 100 டைம்ஸ், இங்க வர ரீடிங்ல இருந்து 100 டைம்ஸ் இன்ட்டு 1000 டைம்ஸ். இப்ப இதை வந்து பிளக் மாத்த வேண்டியதில்லை, இங்க ரேஞ்ச் மாத்திக்கிறோம். அதே மாதிரி வோல்ட் மீட்டரா யூஸ் பண்ணோம்னா இங்க பாருங்க, ஏசி வோல்ட் ரேஞ்சுன்னு கொடுத்துருக்கு. 1000 வோல்ட், 500, 250, 25, 5. அடுத்து கரண்ட் ரேஞ்சு. இந்த கரண்ட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 250 மில்லி ஆம்பியர், 10 மில்லி ஆம்பியர், 250 மைக்ரோ ஆம்பியர். அடுத்து டிசி வோல்ட் ரேஞ்சு 5, 25, 250, 1000. அப்போ டிசி கரண்ட், டிசி வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ், ஏசி வோல்ட், ஏசி கரண்ட் மெஷர் பண்ண முடியாது. இந்த மீட்டரை பொறுத்த வரையிலும் ஓம்ஸ், வோல்ட், கரண்ட் மட்டும்தான் ஸ்கேல் இருக்கு, மற்றதுக்கெல்லாம் ஸ்கேல் கொடுக்கல, ஏன்னா இதுல அந்த வசதி இல்லை. ரைட், இப்ப அப்படியே இதை நான் ஒதுக்கிடுறேன். இந்த மீட்டர், டிஜிட்டல் மீட்டரை பொறுத்த வரையிலும் இது வந்து காமன். பாருங்க, இது காமன். இங்க பிளாக் வந்து காமன் பாயிண்ட்ல போட்டுறணும். அடுத்து என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கரண்ட் 10 ஆம்பியர் ரேஞ்சுக்கு இங்க யூஸ் பண்ணோம், மற்ற எல்லாத்துக்குமே இங்க தான் யூஸ் பண்றோம். சரியா? இதுல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் 200 ஓம்ஸ். இந்த டயல் இது ஆஃப் பொசிஷன். நான் இங்க ஆஃப் பண்ணலைன்னா பிரச்சனை ஆகாது, ஏன்னா எதுவும் கனெக்ஷன் இல்லை, உள்ள பேட்டரி இருக்கு. இந்த பேட்டரி தீந்துரும் ஆன்லயே இருந்துச்சுன்னா. பட் இது பிளக் டைப்ன்றதுனால நம்ம பிளக் எடுத்துருவோம், ஸோ ஒன்றும் ஆகாது. பட் இதுல உள்ள பேட்டரி கனெக்டடு, நீங்க ஆன்லயே வச்சிருந்தீங்கன்னா பேட்டரி ட்ரை ஆயிடும். இது வந்து 200 ஓம்ஸ். இது 2 கிலோ ஓம் அண்ட் டயோடு. டயோடு டெஸ்ட் பண்றது இந்த பொசிஷன்ல மட்டும் தான். டிஜிட்டல் மீட்டர்ல இங்க மட்டும் தான் பண்ண முடியும், ஆனா இதுல ரெண்டுலயும் டயோட டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து 20K வரையில 200K 2 மெக். இது ஓம்ஸ் ரேஞ்சு. இங்க பாத்தீங்கன்னா வோல்ட்டை பொறுத்தவரையிலும் 200 மில்லி வோல்ட், 2 வோல்ட், 20 வோல்ட், 200 வோல்ட், 800 வோல்ட் வரையிலும் டிசி வோல்ட். டிசி வோல்ட் இது ஆஃப் பொசிஷன். இங்க வச்சீங்கன்னா ஏசி வோல்ட், இந்த சைன் மாதிரி கட்டியிருக்காங்க பாத்தீங்களா, சைனுசாய்டல் டில்டே. 600 வோல்ட் ஏசி, 200 வோல்ட் ஏசி ரேஞ்சு. இங்கிட்ட ஆம்பியர், டிசி ஆம்பியர் 200 மைக்ரோ ஆம்பியர் to
மில்லி ஆம்பியர், 20 மில்லி ஆம்பியர், 200 மில்லி ஆம்பியர் வரையில் இருக்கு. 10 ஆம்பியர் போனா நீங்க இதை எடுத்து இங்க வச்சுக்கணும். இந்த மீட்டர் டயல் டைப் நம்ம பொசிஷன் தவறா வச்சுட்டோம்னா மீட்டர் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. இதுலயும் அட்வான்ஸ்டா இருக்க மீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோ ரேஞ்சிங் அப்படின்னு இருக்கும். இந்த ஆட்டோ ரேஞ்சிங் மீட்டர்ல நீங்க என்ன ரேஞ்ச் வச்சுக்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா அது வோல்டேஜ் ரேஞ்ச் அதிகமா இருப்போ அல்லது கரண்ட் ரேஞ்ச் அதிகமா இருப்போ தானா ரேஞ்ச் மாத்திக்கும். நம்ம ஆட்டோ கியர், கார்ல பைக்ல ஆட்டோ கியர் இருக்க மாதிரி இது ஆட்டோமேட்டிக்கா மாறும். பட் இந்த டைப்ல வந்து அந்த மாதிரி இருக்காது. அடுத்து இது என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் டெஸ்ட் பண்ணலாம். டிரான்சிஸ்டரோட HFE அதாவது பீட்டா வேல்யூ மெஷர் பண்ணலாம். NPN டைப் இங்கேயும் PNP டைப் இங்கேயும் வச்சு மெஷர் பண்ணலாம். அதை தனியா ஒரு கிளாஸ்ல பார்ப்போம். இது பின் எமிட்டர் கலெக்டர் பேஸ் அப்படின்னு இருக்கு. சில டிரான்சிஸ்டர் வந்து ஆர்டர் மாறி இருக்கும். எமிட்டர் பேஸ் கலெக்டர்ன்ட்டு அந்த காம்பினேஷன் இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேற இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோல்டு. ஒரு வோல்டேஜ் மெஷர் பண்றீங்கன்னா அந்த டைம்ல என்ன ஆகலாம், அது ஆக்சுவலா கான்ஸ்டன்ட் வோல்ட் எல்லாம் எப்பவும் வராது. இப்போ 230 வோல்ட் ஏசின்னு சொல்றோம்னா 220, 21, 25, 27, 30, 32 இப்படி எல்லாம் வேரி ஆகிட்டே இருக்கும். அப்ப நீங்க ரீடிங் எடுக்க முடியாது. இதுல அவ்வளவா தெரியாது வேரியேஷன். பட் இந்த டிஜிட்டல் மீட்டர்ல வேரி ஆகிட்டே இருக்கும். அப்ப எந்த ரீடிங் எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஹோல்ட் ஆயிடும். ஏதாவது ஒரு வேல்யூ ஹோல்ட் ஆயிடும். அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். இந்த பட்டன் வந்து பேக் லைட். இப்போ டார்க்கா இருக்கு, உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் லைட் வேணும்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா லைட் ஆன் ஆயிடும். பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். அப்ப இதோட இதை முடிச்சுக்குவோம். இதையும் ஆஃப் பண்ணிடுறேன்.